ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மலையாள படம். ஒரு 5 லாங்குவேஜ் பேன் இண்டியா லாங்குவேஜில் இந்த படத்தை லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு 3D மூவி. இது 2Dலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 3Dலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஜோனர்னே சொல்லலாம். அந்த படத்தை ஒரு பீரியாடிக் ஜோனர்னு. மெயினாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ், கீர்த்தி ஷெட்டி, சுரபி லக்ஷ்மி, பசில் ஜோசப் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. திபு நமன் தாமஸ் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஜிதின் லால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது பேசிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஜேர்னல் படம் தான். இது மெயினாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலகட்டத்தில் நடக்குது. ஒன்று 1900, இன்னொன்று 1950, இன்னொன்று 1990. ஸோ இந்த 3 பீரியட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கேரக்டராக வந்து பண்ணியிருக்காரு நம்ம ஆக்டர் டொவினோ தாமஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கொள்ளு தாத்தா, அடுத்து தாத்தா, அப்புறம் பேரன் அப்படின்ற மாதிரி ஒரு 3 கேரக்டர் பண்ணியிருக்காரு. படம் வந்து பார்த்தீங்கன்னா 1990 தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட். ஸோ அதான் ப்ரெசென்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரன் டொவினோ தாமஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து நீ வந்து ஒரு திருட வம்சாவளியிலே வந்தவன், லைக் ஒரு திருடன், உங்க தாத்தா குழு தாத்தா எல்லாருமே வந்து இந்த ஊர்ல திருடனா இருந்தவங்க தான், நீ அந்த வம்சத்துல வந்தவங்க அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் ரொம்ப மனசுடைஞ்சு அவங்க பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாரு, ஏய் என்ன பாட்டி, நம்ம வம்சத்தையே வந்து திருட வம்சம் திருட வம்சம்ன்றாங்க, தாத்தா குழு தாத்தாலாம் அப்படி இருந்ததுக்காக என்னையும் போய் திருடன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. நான் ஒரு எலக்ட்ரீஷியனாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு சின்ன ரேடியோ ஸ்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நான் என் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்ன இப்படி திருடனா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, அப்பா உன்னோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கோப்பா, உன் கொள்ளு தாத்தா யாரு, 1900 அவர் என்னென்ன பண்ணாரு, எப்படி இருந்தார், அதே மாதிரி 1950 உன் தாத்தா என்ன பண்ணாரு, என்ன ஆனாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிலாம் போய் அவங்க பாட்டி வந்து டீட்டெயில்டாக ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. ஸோ அந்த 2 பீரியடுமே வந்து கவர் பண்றாங்க. அட் த ப்ரெசன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம், ஸோ நம்ம தாத்தா கொள்ளு தாத்தாக்கெல்லாம் இப்படி ஆயிருக்கு, ஸோ நம்மளும் அந்த பட்டத்தை வச்சுக்கூடாது, அப்படி வச்சா இன்னும் நம்மளோட அடுத்த வம்சமும் வரனால நம்ம அந்த திருடன்ற பட்டத்தை உடைக்கணும். ஸோ இந்த ஊருக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணாதான் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை ஒன்று கையில் எடுக்கிறாரு. ஃபைனலாக அவர் அந்த சம்பவத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் பிளாட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. மெயினாக ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஏற்ற ஒரு பிளாட் தான் சொல்லுவோம். மெயினாக டொவினோ தாமஸ் பிரமாதமாக நடிச்சிருந்தார் படத்தில். ரொம்ப நீட்டாக அந்த அவரோட கேரக்டர், எஸ்பெஷலி அந்த ஒரு தாத்தா கேரக்டர் ஒன்று பண்ணுவார். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனோட டொவினோ தாமஸ் கேரக்டர் பிரமாதமாக இருந்தது. அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தார். அந்த அவரோட அந்த ஒரு பியர்டு ப்ளஸ் அவரோட லுக்கு ப்ளஸ் அவர் போடுற அந்த ஒரு ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. உண்மையாக ஸ்டண்ட் டீமுக்கு பயங்கரமாக பாராட்டணும். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இல்லை ஒவ்வொரு ஸ்டண்ட் சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருந்தது. மெயினாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் செகண்ட் ஹாஃபில் தான் வருது. அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர டொவினோ தாமஸ் கேரக்டர் வேற லெவலில் இருந்தது படத்தில். ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. படத்தில் அந்த கேரக்டர் அந்தளவுக்கு வந்து தத்ரூபமாக பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்தது அவரோட கேரக்டர். அதே மாதிரி மெயினாக அட் ப்ரெசென்ட்டில் இருக்க அந்த ஒரு பேரன் டொவினோ தாமஸ், அந்த டொவினோ தாமஸோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நேச்சுரலாகவும் அந்த ஒரு ஹியூமர் கலந்து ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி, ஏன்னா ஒரு அந்த மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தையே வந்து இந்த மாதிரி ஒரு திருட்டு குடும்பம்ன்றாங்க, நம்ம வம்சத்தில் இதுக்கு முன்னாடி பண்ணவங்க தப்புக்கு நம்மளே அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கோட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார். அதுவும் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு இன்னசென்ட் கேரக்டர் மாதிரி வந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் அந்த கேரக்டர் ஒரு ஃபயர் ஆகும். ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஒரு தேர்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஒன்று வரும் படத்தில் தான் வந்து கொள்ளு தாத்தா அப்படின்னே சொல்லலாம். அவங்க வம்சாவளியில் வந்து அந்த கேரக்டர் என்ன, அந்த ஸ்டார்டிங் ஒரு ஓப்பனிங் சீன் ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், அதெல்லாம் மிரட்டி இருந்தார் டொவினோ தாமஸ். அவரோட ஆக்டிங் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டி அவங்க இதில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் எதுவும் இல்லை, யூஸ்வல் ஒரு சின்ன ஒரு ஹீரோயின் டைப் ஏதோ படத்துக்கு வைக்கணுன்றதுக்காக தான் வச்சிருந்தாங்க. பட் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலுமே ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அதை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சுரபி லக்ஷ்மி அவங்க இதில் வந்து டொவினோ தாமஸ் ப்ரெசென்ட்ல இருக்க டொவினோ தாமஸ்க்கு பாட்டியாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் யங் லுக்கும் வருது, இதில் வந்து பாட்டி லுக்கும் வருது. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மெச்சூரான ஒரு கேரக்டர். எஸ்பெஷலி அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர கேரக்டர்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சுரபி லக்ஷ்மி. அவ்வளோ நீட்டான ஒரு கேரக்டர். இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் படத்தில். ப்ளஸ் அந்த பாட்டி கேரக்டராக வரதும் சரி ப்ரெசென்ட்டில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சுரபி லக்ஷ்மி. அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர்னு நான் சொல்லுவேன் அந்த படத்தில். அதுமாதிரி பசில் ஜோசப் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் ப்ரெசென்ட்டில் இருக்க டொவினோ தாமஸோட ஃப்ரெண்டாக வராரு. அவரும் வந்து ஒரு சின்ன திருடன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யூஸ்வலாக பசில் ஜோசஃபோட அந்த ஒரு ஹியூமர், அந்த ஒரு காமெடிலாம் எப்படி படத்தில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுலேயே வந்து ஒரு சிறுசான இடங்களில் கூட ஒரு சின்ன ஒரு 2-3 இடங்களில் வந்து லைட்டாக காமெடி ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காரு. நல்லா அந்த அவரும் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான் அந்த படத்தில். ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் பசில் ஜோசப். அது மாதிரி ரோகிணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டொவினோ தாமஸ்க்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. ப்ரெசென்ட்டில் இருக்க டொவினோ தாமஸ்க்கு அம்மாவாக. யூஸ்வலாக வர ஒரு மதர் ரோல் தான் எல்லா படத்துலையும், நம்ம கமர்ஷியல் படங்களில் வர ஒரு மதர் ரோல் தான். ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அவங்க. அதே மாதிரி அஜு வர்கீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படத்தில் அவருக்கு கேரக்டர் நிறையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த மாட்டேன். ஒரு சின்ன கேரக்டர் தான் படத்தில், ஒரு 2-3 சீன் தான் வராது. ஜஸ்ட் ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி சொல்லலாம் படத்தில். அது ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. மெயினாக ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் இதில் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மினிட்ஸ் தான் வராங்க சம்திங் சீனு.
அது எதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு தெரியல. அந்த கேரக்டர்ல யாரையா கூட போட்டுருக்கலாம். பட் அவங்க எதுக்கு ஸோ எடுத்து எதுவும் சீன்ஸ் அதிகமாக கொடுக்காம ஒரு சின்ன கேமியோக்காக எடுத்துருக்காங்க. மேபி சொல்லி கூட எடுத்துருக்கலாம், உங்களுக்கு கேமியோக்கு தான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இருந்தது அவங்க சீனுமே. பட் நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு 2-3 நிமிஷம். பெருசாக அவங்களுக்கு இல்லை ஸ்கோப் கிடையாது அவங்களுக்கு. சின்ன ஒரு கேமியோன்றதுக்காக ஒரு அன்புக்காக அப்படின்னு சொல்லலாம் நல்லா பண்ணது. அதே மாதிரி ஹரிஷ் உத்தமன் அவர் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்த அவரோட கேரக்டர். இன்னும் கொஞ்சம் அவர் கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து டேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கலாம். ஓரளவு ஓகே வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா திபு நிமந்த் தாமஸ் அவரோட மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சாங் என்னை பொறுத்தவரைக்கும் பெருசாக அந்த அளவுக்கு இதில் எதுவும் இம்ப்ரெசிவாக இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக மிரட்டியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு டோல்பி 7.1 ஆட்டோமஸ் இருக்கு. ஒரு நல்ல சவுண்ட் ஸ்பீக்கர் இருக்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பிஜிஎம் ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப செம்மையாக மிரட்டிருக்காரு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டொவினோ தாமஸ் அவரோட பாட்டம் முப்பாட்டனோட ஹிஸ்டரியை தேடி அவர் வந்து ஒரு லேம்பை தேடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே போவார். அந்த இடத்துல சின்ன சின்ன மைனூட் சவுண்டாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைன் டீம் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் படத்தில் நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒரு சில இடங்களில் ரொம்ப கூஸ் பம்பாகவே போட்டிருந்தாரு திபு நிமந்த் தாமஸ். பிரமாதமாக இருந்தவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் ஜெனரலாகவே அவர் நல்லா போடுவார். மெயினாக இந்த மாதிரி நான் ஒரு த்ரில்லர் மூவிஸ்க்குலாம். ஸோ இது வந்து அவருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஜொமந்தி ஜான் அவரோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் மோஸ்ட்லி வந்து ஒரு நைட் சீன்ஸ் தான் படத்தில் இருக்கும். ஒரு 75% 80% ஒரு டே சீன் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஒரு 20% அவ்வளோதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸில் வந்து சிஜி ஒர்க்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுது. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhs பட்ஜெட் தான். சாரி ஒரு 30 crores பட்ஜெட் தான். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஊரில் 30 crores வச்சுலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே மலையாளம்ல எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குவாங்க. நம்ம கோலிவுட் அளவுக்கு வாங்க மாட்டாங்க. அதனால ஒரு 30 crores இந்த படம் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி நிறைய இடங்கள்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆனது. எஸ்பெஷலி அந்த ஸ்டன் சீன்ஸாக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல சினிமாட்டோகிராஃபி பிரமாதமாக ஒர்க் ஆயிருந்தது. அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே அப்படி இருந்தது சினிமாட்டோகிராஃபியில். ரொம்ப எஸ்பெஷலி இந்த ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஷமீர் முகமதோட எடிட்டிங்கும் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரம் 22 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பாக நீட்டாக கட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்னு சொல்லுவேன். இந்த மாதிரி கமர்ஷியல் படங்களாக இருந்தால் ஒரு 3 மணி நேரம் இழுத்து அடிப்பாங்க. இப்போ இருக்க டேரக்டர்ஸ் ஒரு அழகாக ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருக்காரு படத்தை. அதுவும் ஆடியன்ஸ்க்கு புரியாம தேவையான சீன்ஸை மட்டும் வச்சாலும் எனக்கு படத்தில் பெருசாக எதுவும் லேக் ஆகிற ஒரு ஃபீல் வரல. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தால் கூட பெருசாக வரக்கூடிய ஒரு ஃபீல் இல்லை, லேக் ஆகிற ஃபீல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுஜித் நம்பியார். அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். நிறைய அவரை பற்றி சொல்கிறாங்க. நிறைய அந்த நாவல்ஸ் எல்லாம் எழுதிருக்காருன்ற போது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் படம் ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுறது. ரொம்ப நல்லா நீட்டாகவே எழுதியிருந்தார். அவரோட ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே ஆல்மோஸ்ட் ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படத்துக்கு கதைக்கு தேவையான விஷயத்துக்கு ரொம்ப நீட்டாகவே தான் இருந்தது. ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா கதைக்குள்ளே போக ரொம்ப நேரம் ஆகி அப்புறம் ஸ்லோவாக போய் செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஸ்க்ரீன் பிளே எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஜிதின் லாலோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் படம் உண்மையில சூப்பராக இருந்தது. லொக்கேஷன்ஸ் எல்லாமே நிறையா வந்து சுற்றி சுற்றி அந்த ஒரு கிராமம் கேரளாவில் அந்த ஒரு லொக்கேஷனை சுற்றி சுற்றி தான் எடுத்திருக்காங்க படத்தை. பெருசாக அதிக இடங்களுக்கு அவங்க போகலை. அதனால தான் பட்ஜெட் ஒரு 30 crores முடிஞ்சிருக்கு. அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபரும் இவரும் டேரக்டர் ஜிதின் லாலும் சேர்ந்து ரொம்ப பக்கவான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி படம் பக்கவான சவுண்ட் குடான ஒரு படம். ஏன்னா இந்த படம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலி வெல் சவுண்ட் குடான ஒரு படம்னு சொல்லுவேன். அதே மாதிரி விஷுவலியும் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரீட்டாக இருக்குது. நிறைய இடங்கள்ல டிஏ ஒர்க்லாம் பிரமாதமாகவே இருந்தது படத்தில். மெயினாக 3D எஃபெக்ட்ஸ் சூப்பராக அந்த படம் வந்து 3Dல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஏதோ சம்திங் 2D தான் இருந்தது, 3D ரிலீஸ் ஆகல அப்படின்னாங்க. நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5th டே நம்ம தான் நினைக்கிறேன் அந்த படம் நான் பார்த்தது. பட் ஒரு செகண்ட் தேர்ட் டேலேருந்து 3D எல்லா தேட்டர்லையும் வந்துருச்சு. மெயினாக தமிழ்லையும் 3D இருக்குது, மலையாளம்லையும் 3D இருக்குது. ஸோ 3D எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது படத்தில் நிறைய இடங்கள். ஏன்னா இந்த படத்துக்கு 3D படமாக அது வந்து போட்டது ஓகே தான். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து 3Dல பார்க்க நல்லா இருக்கும். உங்களுக்கு 2Dல பார்க்கும்போது அந்த படம் வந்து ஒரு 2D படம் பார்க்குற ஃபீல் தான் வரும். பட் ஒரு 3D படம் பார்க்கும்போது அந்த ஒரு எஃபெக்ட்லாம் நிறையா சூப்பராக 3D ஒர்க்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு மேக்கிங் தான் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா. மெயினாக என்னை பொறுத்தவரைக்கும் வந்து படத்தோட மைனஸ்ன்னு நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய குறை எதுவும் தெரியல. செகண்ட் ஹாஃப்லாம் கரெக்டான லூப் ஹோல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி கொண்டு போய் படத்தை சூப்பராக ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நீட்டாக நம்ம ஒரு ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ண ஒரு ஸ்க்ரீன் பிளேல தான் படம் கொண்டு போய் கிளைமேக்ஸில் கொண்டு போய் நம்ம முடிப்பாங்க. அந்த ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லைனா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது செகண்ட் ஹாஃப். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் லேக் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் போர் அடிச்சுட்டு தான் அந்த படமே ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்ற போது நமக்கு லைக் நல்லா ஜெனரலாக உத்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக தான் இருக்கும். நார்மலாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்னை பொறுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக தான் பட்டுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கேன். ஏன்னா சீன்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ரொம்ப கமர்ஷியலான ஒரு பழைய சீன்ஸ் தான். அந்த ஒரு லவ் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சரி ஒரு பழைய சீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவல் படம்னே சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் நீட்டான ஒரு வாட்ச் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ தமிழ் ஆடியன்ஸும் மலையாள ஆடியன்ஸும் எந்த ஒரு ஆடியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் போய் தேட்டரில் வந்து ஒரு நல்ல 3D படம் பார்க்கணும்னா அந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ரீசன்ட் டேஸில். என்னை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு 5-6 மூமெண்ட்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ஸ் நல்லாவே இருக்குது.
அதை தவிர ஓரளவு நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. மொத்தமாக டெக்னிக்கலி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலியான ஒரு சவுண்டடான ஒரு த்ரில்லர் படம். அதனால இந்த படம் கண்டிப்பாக தியேட்டர்லயே பார்க்க ஒரு ஒர்த்து. டொவினோ தாமஸ் அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன். மிரட்டி இருக்காரு. எஸ்பெஷலி அந்த தாத்தா கேரக்டர், அந்த ஒரு பாஸ்ட்ல வர ஒரு கேரக்டர்லாம் இருக்கும். அந்த கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதம் பண்ணியிருக்காரு. கொள்ளு தாத்தா, தாத்தா, பேரன் 3 கேரக்டருமே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இது எல்லாமே பயங்கரமா இருக்கு. மிரட்டி இருக்காரு. அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல போய் டொவினோ தாமஸ்க்காகவும் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் ஒரு சவுண்டடான ஒரு படம் பார்க்கணும்னா பார்க்கலாம். பட் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நீட் அண்ட் வாட்சான ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 6 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம். இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா, வேற லெவல் படமா போயிருக்கும். ஸோ மலையாள சினிமாலயே ஒன் ஆஃப் ஒரு பெரிய மைல்கல்லா வந்திருக்கலாம். பட் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்ல சக்கப்போட போட்டுட்டு தான் போகுது. கண்டிப்பா ஒரு பெரிய கலெக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் கேரளால. ஸோ ரீசெண்டா வந்த மலையாள படங்கள்ல நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இந்த மாதிரியான படங்கள் பார்த்ததில்ல அதிகமா. பீரியட் ஃபிலிம்ஸ். ஏன்னா மலையாள மூவிஸ் ஒரு சில டைம்ல நெறைய பீரியட் ஃபிலிம்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. இப்போ ரீசென்ட் டேஸ்ல தான் அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. கீர ஷிஃப்ட் பண்ணி லைக் ஜானர் மாத்தி மாத்தி போறாங்க. மெயினா ஜிதேன்லால பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் இந்த படத்த டைரக்ட் பண்ண டைரக்டர் நெறைய இந்த மாதிரியான பீரியட் ஃபிலிம்ஸ் தான் மலையாளம்ல எடுத்திருப்பாரு. அதுல நல்லா சக்சீட் ஆயிருப்பாரு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஒரு பீரியட் ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் மலையாளம் மூவில. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது கான்செப்ட் படத்த பொறுத்தவரைக்கும். டுவர்ட்ஸ் இந்த ஒரு கிளைமேக்ஸ்லாம் பிரமாதமா இருந்தது. இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸ்க்கு லைட்டா புரியாத மாரி தான் கிளைமேக்ஸ் கொண்டு போயிருக்காங்க. பட் எனக்கு புரிஞ்சுது. நீங்க ஜெனரலா பார்த்தீங்கனாலே புரியும் அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான். ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச். இப்போ லாஸ்ட் வீக் அந்த ஃப்ரைடே வந்த படங்கள்ல ஒரு நல்ல வாட்ச்ன்னு இந்த படம் நான் சொல்லுவேன். ஸோ டைம் இருக்கும்போது தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.